5 a, b, c என்பவை n இன் உட்கணங்கள் மற்றும் f is a to b என்ற சார்பு f of x சமம் 2x plus 1 எனவும் மற்றும் g is b to c ஆனது g of x சமம் x squared எனவும் வரையறுக்கப்பட்டால் f dot g மற்றும் g dot f இன் வீச்சகத்தை காண்க. ABC அப்படிங்கிற செட் ஆனது n ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கும், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கும். அண்ட் fங்கிற அந்த ஃபங்க்ஷன் a ல இருந்து b க்கு போகுது. அப்ப f of x அப்படிங்கிறது என்னன்னா 2x plus 1 அப்படின்னுட்டோம். gங்கிற ஃபங்க்ஷன் b ல இருந்து c க்கு போகுது. g of x சமம் x squared னு கொடுத்துட்டு f dot g g dot f இனுடைய வீச்சகம் என்ன அப்படிங்கிறது தான் क्वेश्चन. ஓகே, சோ இதுல கொடுத்திருக்கிறது போல சோ n னா நம்ம முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். n தெரியும், நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன அதுல இருந்து ஆரம்பிக்கும் 1 2 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்ப இந்த a b c இது மூணுமே எதுல தான் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கும், that is 1 2 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். என்ன பார்க்கணும், இங்க இருக்கக்கூடிய இந்த f dot g தான் பார்க்கணும். அப்ப f dot g ன்னு போட்டுக்கோங்க. f dot g னா இப்ப f ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. f என்ன இருந்துச்சு, that is 2x plus 1 அதை எழுதிக்கிட்டு இந்த டாட் அப்படியே வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் காம்போசிஷன் என்ன ஆகுது, g கூட g என்னது x ஸ்கொயர்ட். அப்ப x ஸ்கொயர்ட் போட்டுக்கோங்க. சோ இந்த மாதிரி காம்போசிஷன் வந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், இங்க ரைட் சைடுல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய x ல இந்த ரைட் சைடு x அப்படியே வந்து இங்க வந்து ஜம்ப் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ அப்ப அது என்ன வரும் பாருங்க, that is 2 into x க்கு பதிலா x squared plus 1. ஓகேவா, இது வந்து f dot g இப்படி அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் g dot f பாருங்க, என்ன கிடைக்குது பாருங்க, g dot f ன்னு போட்டீங்கன்னா சோ g என்னது x squared and டாட் போட்டுக்கோங்க. x என்னது 2x plus 1 ஓகே, இப்போ என்ன ஆகும், ஸோ ஜஸ்ட் ஜம்பிங் தான். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக மட்டும் தான் இது என்னது 2x plus 1 வந்து இதுக்குள்ள வந்து ஜம்ப் ஆகும். ஓகே, அப்போ என்ன வரும் இந்த இடத்துல, தட் இஸ் ஈக்குவல் டு 2x plus 1 the whole squared. இப்போ f dot g வந்துச்சு, அடுத்தது g dot f நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது அவங்க என்ன கேட்கறாங்க, வீச்சகம் தானே கேட்கறாங்க. மதிப்பகம் இது, இந்த மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து இங்க துணை மதிப்பகத்துல ஒரு ஆன்சர் கொடுக்கும் இல்லையா, அப்ப அந்த ஆன்சர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வீச்சகம்னு சொல்றோம். இதுதான் நம்ம வந்து வீச்சகம்னு சொல்றோம். ஓகேவா, இப்போ நம்ம f dot g போடும்போது நமக்கு என்ன கிடைச்சது, 2x squared plus 1. அதாவது இங்க x ன்னு எடுத்து போடும்போது சோ இங்க இருந்து என்ன ப்ராசஸ் எடுக்கும், 2x squared plus 1 மாத்திட்டு இங்க ஆன்சர் கிடைக்கும். x நீங்க எடுத்துக்கிறேன்னா இது y ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். x ன்னு எடுத்துட்டு இங்க போடும்போது எனக்கு y ஆனது ஆன்சர் எப்படின்னு கொடுக்கும், 2x squared plus 1 ன்னு கொடுக்கும். அப்ப இதுக்கு வீச்சகம் எப்படி இருக்குன்னா, the set of all y எப்படி இருக்கும்னா y சமம் 2x squared plus 1 என்றும் அந்த x ஆனது n இலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா n ல தானே எடுக்கப்படுது, அப்ப n ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கும். இதுதான் இது ஃபர்ஸ்ட்கான சொல்யூஷன். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, that is g dot f தானே. ஆமா, அப்ப அதுலயும் நான் சொன்னது போல இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு xுமே என்ன ஆகும், ஒரு மேப்பிங் கொடுத்திருக்கும். எப்படி மேப்பிங் கொடுக்கும்னா 2x plus 1 the whole squared அப்படிங்கிற இங்க இருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸ் வச்சு தான் அங்க வந்து மேப்பிங் கொடுத்து ஒரு எலிமெண்டான y கொடுத்திருக்கும். அப்ப நம்ம g dot f க்கு உண்டான அந்த வீச்சகம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, so y the set of all y எப்படி இருக்கும் என்றால் y சமம் 2x plus 1 the whole squared and இந்த x ஆனது n இலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். சோ f dot g க்கு இதுதான் வந்து வீச்சகம். அதே போல அடுத்தது g dot f க்கு இதுதான் வீச்சகம். இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன்.